கடுகு உடனே போடணுமா இல்ல எண்ணெய் பொரிஞ்சதுக்கு அப்புறம் போடணுமா? திவ்யா, உனக்கு பிடிச்ச மாதிரி சாம்பார் நானே யூடியூப் பார்த்து வச்சேன். ஆஃபீஸ் போகும்போது எடுத்துட்டு போ. நான் தான் சொன்னேன்ல, எனக்கார செலவை நானே பார்த்துப்பேன்னு. நான் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். திவ்யா, நீ ஆன்லைன்ல வாங்கினா ஜிஎஸ்டி டெலிவரி எக்ஸ்ட்ரா வரும். இது உனக்கு ஃப்ரீ தானே? அப்புறம் ஒரு நிமிஷம். என்னது இது? இல்ல, நீ ஜூம் மீட்டிங்ல பேசிட்டு இருக்கும்போது உன் வாய்ஸ் சரியா கேட்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை யூஸ் பண்ணு, உன் வாய்ஸ் கிளியரா கேட்கும். வீட்டில தான் நான் பேசுறது உனக்கு கேட்கல, அட்லீஸ்ட் ஆஃபீஸ்ல நீ பேசுறது எல்லாத்துக்கும் கேட்கணும்ல. இந்தா. மைக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. என்னதான் வாய்ஸ் எவ்வளோ கிளியரா இருந்தாலும் சிலரோட உண்மை மாறாதுல்ல. எவ்வளோன்னு சொல்லுங்க, ஜிபே பண்ணிடுறேன். நில்லுடா, நீ எதுக்குடா இதெல்லாம் அவளுக்கு செஞ்சுட்டு இருக்க? இங்க பாரு, அவங்க இருக்கனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா உனக்கு எனக்கு நடுவுல ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு, நான் சும்மா இருக்க மாட்டேன், பாத்துக்க. ஆமா, அவதான் அவளுக்கு தேவையானதை அவளே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான்லடா. அப்புறம் எதுக்குடா நீ இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? இதெல்லாம் நீ செஞ்சுதான் அவன் மனசுல இடத்த பிடிச்சு அவ கூட சேர்ந்து வாழணும்னு எந்த அவசியம் இல்லை, புரியுதா? எப்பவும் போல நீயா இரு. அதை பார்த்து அவன் மனசு மாறினா மாறட்டும், அவளுக்காக நீ ஒன்றும் மாறாத. இங்க பாருடா, ஒருத்தருக்காக இன்னொருத்தர் மாறக்கூடாது. நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே நம்மளை பிடிக்கணும், அதான் உண்மையான அன்பு, புரியுதா? அதை விட்டுவிட்டு அவளுக்காக இப்படி சீன் போட்டுட்டு இருக்காத. போய் வேலையை பாரு. என்ன சமைச்சான்னு பார்ப்போம். ஆம்பளைக்கே அவ்வளோ இருக்குன்னா ஆம்பளை பெக்கிற பொம்பளை எங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? டேய், என்னடா இப்படி சமைச்சிருக்க? ஏன், நல்லா தானே இது, நல்லா சாப்பிட்டு பார்த்தேனே. சமைச்ச வாய்க்கு நல்லா தான்டா இருக்கும், அது இன்னொரு நாளுக்கு போனாதான் தெரியும் உன் சமையல் எப்படின்னு. நல்ல வேலை நீ சமைச்சு கொடுத்து அவ வாங்காம போனா. வாங்கி சாப்பிட்டுருதான்னு வை, 3 மாசம் என்ன 6 மாசம் உன்னோட பேச மாட்டான். நல்லா சமைச்சடா, போடா.
என்னடா வந்தோடனே அவசரமா கிளம்பி போற? எங்க? அம்மா ஒவ்வொரு வாட்டி வந்துட்டு சொல்லட்டுமா எங்க போறேன் எங்க வரேன்ட்டு? சரி, அப்ப எங்க இருந்து வருவ? மா ஃப்ரெண்டை பார்க்க போறோம், ஒரு முக்கியமான வேலை இருக்குமா. அப்படி சொல்லிட்டு போ. இந்த வீட்ல இருக்க ஆம்பளைங்க எங்க போறாங்க எங்க வர்றாங்கன்னு கேக்குறதுக்கு மத்தவங்களுக்கு வேணுமா அக்கறை இல்லாம இருக்கலாம். ஆனா உன் மேல அக்கறை படுறதுக்கு இந்த வீட்ல நான் மட்டும்தான் இருக்கேன். புரியுதா? அதனால நீ எங்க போற எங்க வரேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போ. சரி, போயிட்டு இருட்டுறதுக்குள்ள வா போ. ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்ப்பேல, கால் வலி பயங்கரமா இருக்கும். இதை யூஸ் பண்ணு. ரத்த ஓட்டெல்லாம் நல்லா இருந்து வலியெல்லாம் 5 நிமிஷத்துல பறந்து போயிடும். எனக்கு இதெல்லாம் வேண்டாம் ஆகாஷ். அட சும்மா இரு திவ்யா. கோர்ட்டு ஆர்டர் பண்ணி 3 மாசம் நீங்க இருக்கவ தானே. வாடகைக்கு இருக்கவங்களுக்கு ஹவுஸ் ஓனர் பண்ணி தரது தப்பு இல்லையே. மெஷின் எல்லாம் நல்லா தான் இருக்கு ஓனரு. ஆனா என்ன, காலுக்கு கொடுத்த ரிலாக்ஸேஷன் என் மனசுக்கு கொடுக்க மறுத்துட்டீங்க. அதுக்கு என்ன மெஷின் வச்சிருக்கீங்க? அதுக்கு மிஷின் உன்னோட ஆகாஷ் மனசு தான் திவ்யா. அதுதான் நீ ஆனே பண்ண மாட்ற. கேஸ் வேற கரெக்டா தீர்ந்து போச்சே. இப்ப என்ன நான் அவன்கிட்ட கேக்குறது? இந்தாம்மா, இண்டெக்ஷனை சமைச்சுக்கோ. சிலிண்டர் தீந்துருன்னு ஆகாஷுக்கு தெரியும் போல. நேற்று போய் வாங்கிட்டு வந்தான். நீ நினைக்கலாம் இந்த இண்டெக்ஷன் வாங்கின காசுக்கு சிலிண்டர் வாங்கலாமேன்னு. எங்கம்மா, முன்னாடி மாதிரிலாம் புக் பண்ணா உடனே சிலிண்டர் வருது. 2 மாசம் 3 மாசம் ஆயிடுது. அது இல்லாம உனக்கு யூஸ் ஆகுமேன்னு பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கான் என் பிள்ளை. யூஸ் பண்ணிக்கோ. இல்ல இல்ல பரவாயில்ல, நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். ஏன் இந்த இண்டெக்ஷன்ல சமைச்சா உன் கௌரவம் குறைஞ்சிருமா? இது சமைக்கிறது ஈஸி தான். கரண்ட் பில்லு கம்மியா தான் இழுக்கும். நீதான் வாடகை கொடுக்குறேன்னு சொன்னேல, அதோட சேர்த்து இந்த கரண்ட் பில்லையும் கொடுத்துரு. நான் மீட்டருக்கு மேலெல்லாம் வாங்க மாட்டேன், கம்மியா தான் வாங்குவேன். என் வீட்டுல குடியிருக்கவங்க யாரும் பசியோட இருக்க வேணாம். நீ சமைச்சு சாப்பிடு, புரியுதா? சமைச்சு சாப்பிடுங்க.
நீங்க வாங்கி கொடுத்த மைக், அப்புறம் அந்த இண்டக்ஷன் ஸ்டவ், அப்புறம் இந்த மிஷின் எல்லாத்துக்கும் காசு கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த 3 வருஷத்துல நான் கொடுத்த வழியை விடவா இந்த காசு எனக்கு பெருசு. ஆமா ஆகாஷ், நீங்க காசால எல்லாமே வாங்கலாம்னு நினைச்சீங்க. ஆனா அந்த காசால வாங்க முடியாத ஒண்ணு இருக்கு. அது என்னோட இந்த 3 வருஷ வாழ்க்கை. அதை நான் எப்படி திருப்பி வாங்குறது? தப்புதான் திவ்யா. நான் பணம் சம்பாரிச்சா உன்னை ராணி மாதிரி வச்சுக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா உனக்கு தேவை என்னோட பணம் இல்ல, இந்த ஆகாஷ் தான் புரியறதுக்குள்ளே எல்லாத்தையும் இழந்துட்டேன். இந்த 3 மாசம் எனக்கு பிச்சை திவ்யா. உன்னை என் கூட வச்சுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். உங்க அன்புல எனக்கு எப்பவுமே சந்தேகம் இருந்ததில்ல ஆகாஷ். ஆனா என் சுயமரியாதையை காப்பாத்தாத ஒரு ஆள் கூட நான் எப்படி வாழ முடியும்? டைம் ஆயிடுச்சு, தூங்குங்க.